வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. மில்லட் நூடுல்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற பசங்க எல்லாத்துக்கும் மில்லட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணேங்க. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற லீடிங்கான ஒரு பிராண்டில் இந்த மில்லட் நூடுல்ஸ், அதுவும் ராகி நூடுல்ஸ் வாங்கினேன். என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஸோ இது ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஒரு க்யூப் மல்டி மில்லட் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டும் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆக போகுது. இது நான் சைனீஸ் நூடுல்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி, ஆனால் நூடுலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மில்லட் நூடுல்ஸ். ஸோ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல லென்த்தியாக இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் நிறைய போட்டிங்கன்னா நல்ல அரோமா சூப்பராக வரும். பொதுவாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சைனீஸ் நூடுல்ஸ்னாலே செசமி ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கேரட்டும் கேபேஜும் போட்டிருக்கேன். அது கூட ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சோயா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன்லேருந்து வர சின்ன வெங்காயத்தை மட்டும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும்போது ரொம்ப நேரம் வெஜிடபிள்ஸ் வேகக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் டேஸ்ட் நல்லா பிடிக்கும்னா ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இந்த பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, மல்டி மில்லட் நூடுல் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கும் ஹெல்த்தியானது தான் இது. ஏன்னா இதில் அஜினோமோட்டோ ஆட் பண்ணல. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க. கேப்சிகம் வேணுமா அது போடுங்க, பீன்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான மல்டி மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஃப்ளாப்பான இந்த ராகி நூடுல்ஸை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு ஒரு ஸ்வீட் நூடுல்ஸாக பண்ணிட்டோம். ஸோ அதனால் சொதப்பின நூடுல்ஸை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.